வழியா நம்ம ஏரியாவில் கோழிக்கான சீக்கு பறந்து போயிருச்சு. ஒரு மாசமாவே மழை விட்டு விட்டு பேஞ்சுக்கிட்டு 3 நாளா தொடர்ந்து அடமழையா பேஞ்சுக்கிட்டு, அதனாலதான் இவ்வளவு நாளா நான் கோழியும் வாங்கல. நம்ம கட்டுத்தரை எதுவுமே சுத்தம் பண்ணாம அப்படியே போட்டேன். நம்ம கட்டுத்தரையை சுத்தமா கூட்டு தள்ளிட்டு கிருமி நாசினி எல்லாம் தொளிச்சுட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போக வேண்டியது. அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பெரிய பெரிய கோழியா வாங்கியிருந்தோம். வாங்க போறது வந்து சின்ன சின்ன சிக்ஸா ஒரு 5-6 சிக்ஸ் வாங்கி விடுவோம். அது போக கோழி வந்து 2 கோழி மட்டும் வாங்கி. நான் ஒரு 1 வீக்காவே Facebookல பாத்துக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் இந்த மாதிரி சிக்ஸ் சேல் பண்ணிட்டு இருக்காங்க, அதுவும் பெருவடையில. இப்போதைக்கு நம்ம கிட்ட பெருவடை எதுவுமே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் நாட்டுக்கோழி. அதனால நான் பெரிய கோழியா வாங்காம இந்த மாதிரி சின்ன சிக்ஸா வாங்கிட்டு கொஞ்சம் விடையில வரும்போது சேல் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா நம்மளே வச்சுக்கிறா இருந்தாலும் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் பிளான். நம்ம கோழி வளர்க்குறது வந்து ஊருக்குள்ள இல்லாம தனியா காட்டுக்குள்ளேயோ தோப்புக்குள்ளேயோ அந்த மாதிரி இடத்துல வளர்த்தோம் அப்படின்னா அந்த அளவு சீக்கு வந்து அட்டாக் ஆயிடாது. நம்ம இருக்கிற இடம் வந்து ஊருக்குள்ள இருக்கோம். ஊருக்குள்ள நம்ம வீட்டு பின்னாடி தான் இந்த மாதிரி கோழி வளர்க்குறோம். அதனால எல்லாரும் கோழி இங்க வரனால எந்த கோழிக்கு சீக்கு இருக்குன்னு நம்மளால கணிக்கவே முடியாது. ஒரு வழியா சீக்கு முடிஞ்சுட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு வந்தாச்சு. இதாச்சும் நல்லபடியா பெருகும். சீக்கிரம் இந்த கோழி குஞ்சை வாங்கிட்டு டக்குன்னு களத்துல இறங்கிடுவோம்.